ஸோ ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் டாக்ஷம்த்து. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க அரசடின்ற இடத்துல இருக்கோம். இங்கே வந்து உப்பு எப்படி தயாரிக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கடல் தண்ணியை எடுத்து உப்பளம் வச்சுருக்காங்க. அந்த உப்பளத்துலேருந்து உப்பு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா உப்பளம். இது அரசடியில் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். உப்பளத்துக்குள்ளே வந்த உடனே உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. எல்லா உப்பளத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடல் தண்ணியிலேருந்து தான் எடுத்து உப்பை பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க கடல் தண்ணியிலும் பண்ணுறாங்க, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தும் பண்ணுறாங்க. ஸோ ஏன் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, கடல்லேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, என்ன வித்தியாசம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ கிணத்தை ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ வீடியோவில் காமிச்சிருப்பேன் கிணறு எப்படி இருக்குது, அதில் தண்ணிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போது இதுதான் கிணத்துலேருந்து தண்ணியை வெளியே எடுக்கக்கூடிய மோட்ரு, நீர்மூழ்கி மோட்ரு. இது கிணத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. இது அதோட கண்ட்ரோல் ரூம். அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லலாம், மோட்ரு ரூம். இங்கேருந்து தான் மோட்டரில் பம்ப் பண்ணி உள்ளே இருக்க நீர்மூழ்கி மோட்ரு மூலம் தண்ணியை வெளியே எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் போட்டு இங்கே ஃபுல் இபி சப்ளை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. தண்ணியை எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்றத இப்போ ஓஸ் உள்ள ஊருக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கிணத்தெல்லாம் பார்த்தோம், மோட்ரு ரூம் எப்படி இருக்குது, பம்ப்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருந்தேன். பட் ஆனால் என்ன தண்ணி ரொம்ப அடியில் இருக்குது, அதனால் நல்லா காட்ட முடியல. அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை மோட்ரு மூலம் பம்ப் பண்ணி இந்த பாத்தியை கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாத்தி இருக்குது. அதை வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஏற்கனவே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அது செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிணத்துலேருந்து தண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இது ஒரு 15 நாள் இல்லை ஒரு 10 நாள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொரு பாத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பதப்படுத்தி வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் பதப்படுத்தினதை வாட்டரை ட்ரை பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் கொண்டு போய் சால்ட்டு எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்றத. அண்ணா வணக்கண்ணே. பேர் கார்னேஸ். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்கீங்க? இங்கே ஒரு 20 வருஷம். 20 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இது எத்தனை ஏக்கர்னா மொத்தம்? இது மொத்தம் 40 ஏக்கர். 40 ஏக்கர். இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருந்தோம்னா கடல் தண்ணியிலையும் பண்ணுறாங்க, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இங்கே அதிகமாக நீங்கள் கிணத்துலேருந்து எடுத்து பண்ணுவீங்களா, கடல் தண்ணியிலேருந்து எடுத்து பண்ணுவீங்களாண்ணே? கிணறு தண்ணியிலேருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது 40 ஏக்கரில் பண்ணிட்டு இருக்கீங்க. கடல் தண்ணியிலேருந்து எடுத்து பண்ணுற கிணத்துலேருந்து எடுத்து பண்ணுற உப்பள தண்ணிக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, கடல் தண்ணினா குவாலிட்டியாக இருக்கும். அந்த இது கடல் தண்ணி எடுத்து பண்ணோம்னா அது பியூரான குவாலிட்டியாக இருக்கும். மாங்கனீசம் மெக்னீசியம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி சரி அது கரெக்டாக இருக்கும்பாங்க. கரெக்டாக இருக்கும். ஆனால் கிணத்துலேருந்து எடுக்கிறதோட இது வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஆனால் குவாலிட்டின்றது கொஞ்சம் ஓரளவு குவாலிட்டி கரெக்டாக தரமாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லாமல் தரமானதாக இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். அது வந்து இந்த மாங்கனீசியம் மெக்னீசியம்லாம் அது சிப்ஸம்லாம் கரெக்டாக இருக்கும்பாங்க. நம்ம செக் பண்ணுறோம். அரவைக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்காங்க. இப்போ கடல் தண்ணியை நம்ம இப்படி
எடுத்து பண்ணோம்னா அதோட உற்பத்தி அளவு எவ்வளோ இருக்கும்? அது பாதி அளவு குறைஞ்சிரும். பாதி அளவு குறைஞ்சிரும். நம்ம அது பண்ணணும்னா இப்போ நீங்கள் 40 ஏக்கர் வச்சிருக்கேன் நீங்கள் சொன்னீங்க. கடல் தண்ணியில் பண்ணணும்னா இதோட அதிகமான நிலப்பரப்பு தேவை. நிலப்பரப்பு அதிகம். 40 ஏக்கருக்கு 50 பாத்தின்னு வச்சுக்கோமே, அது 40 ஏக்கர் 20 பாத்தி வரும். 20 பாத்தி வரும். ஆமாம். சரி. அப்போ நம்ம கிணத்துலேருந்து எடுத்துக்கூடாது. இது வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். டிகிரி கூட கிணத்துல வந்து 7 டிகிரி இருக்கு, கடல் தண்ணி 3 டிகிரி. இப்போ கடல் தண்ணி 3 டிகிரியில் இருக்கணும். கிணத்து தண்ணி அது 3 டிகிரி தான். இது 7 டிகிரி. இது 7 டிகிரி. 7 டிகிரிங்கன்னா உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதோட பாதி கூட இருக்கும். சரி. அது மாதிரி இது என்னென்ன ஸ்டேஜில் வந்துன்னா இது இந்த மாதிரி வருது? இது வந்து நாங்கள் வந்து 5 நாளில் வருவோம். சில இடத்துல 10 நாள், 15 நாள், 1 மாதம் வரைக்கும் போடுவாங்க. அதே டிகிரி வந்து 20 நாளில் விடுவோம். இது 24 டிகிரியில் இதில் விழுது. ஆமாம், 30க்குள்ளே கழிச்சிடும் தண்ணியை. 30 டிகிரி வரதுக்குள்ள தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துருவீங்க. ஆனால் நாங்கள் 28லேயே கழிச்சிரும். 28லேயே எடுத்துருவீங்க. ஆமாம், இல்லைன்னா அதுக்கு மேலே உப்பு விழுகாது. ஆமாம். சரி. தண்ணி வந்து உப்பு இது நஞ்சு தன்மையாயிரும். சரி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உப்பு அதிகமாக உற்பத்தி பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. இங்கே இருந்து எந்தெந்த இடத்துக்குலான போகுது தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சது? இவங்க வந்து தஞ்சாவூர் அந்த ஏரியா பக்கம் போகிற ஏற்றுவாங்க அந்த இடத்துல. அது அவங்களுக்கு பண்ணுறாங்க. ஆமாம், தஞ்சாவூர் மாயவரம். சரி. அப்புறம் கேரளாவுக்கும் ஏற்றுவாங்க நினைக்கிறேன். ஆமாம். சரி. இவங்க நம்ம கம்பெனில இருந்து. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் ஒவ்வொரு டிகிரிலையும் ஒவ்வொரு தெப்பத்தையும் தண்ணி இருக்குது. அந்த தெப்பத்தில் எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 24 டிகிரியில் தான் உப்பு உள்ள விட்ட மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வர அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் தெப்பத்தில் தண்ணி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 23வது ஸ்டேஜ். இந்த 23வது டிகிரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி பியூராக இருக்குது. கீழே என்ன இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது 24வது டிகிரி இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லேசாக உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வீடியோவில் உங்களுக்கு காமிப்பாங்க, அதனால் தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டாக சிமெண்ட் கலரில் உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாமே 24வது டிகிரியில் உப்பு விழ ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு அடுத்து 25வது டிகிரி பார்த்தீங்கன்னா உப்பு பாதி அளவு தெரிய ஆரம்பிச்சிடும். 28வது டிகிரியில் இதுலேருந்து வெளியே எடுத்துடுறாங்க. அது உப்பு வந்துடுது, கிடச்சிடுது அவங்களுக்கு 28வது டிகிரியில். ஒவ்வொரு டிகிரி மாறி வரும்போதும் அதில் கழிவு ஏற்படுது. அந்த கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த சைடு ஓரமாக குமிச்சு போட்டுருக்குறாங்க. உப்பளத்தை காமிச்சிருப்பேன். அது என்னென்ன ஸ்டேஜில் வந்து உப்பு வெளியே வருதுன்னு. அதுலேருந்து வெளியே வர ஃபஸ்ட்டு குவாலிட்டி உப்பு இது தான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உறைஞ்ச பேருக்கெல்லாம் எடுக்கக்கூட முடியல. அந்த ஸ்டேஜில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதற்கடுத்து இதை பிளான்ட்டுக்கு கொண்டு போய் இதை ப்யூர் பண்ணி வெளியே கொண்டுட்டு வராங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். உப்பு எப்படி வெளியே வருது அப்படின்றத பார்த்தோம். அதாவது அங்கே வெளியே உப்பு கொட்டி வச்சுருந்தாங்க, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டில் எப்படி உப்பை ப்யூர் பண்ணுறாங்க, அது எந்த ஸ்டேஜுக்கு போய் பாக்கெட்ஸாக வெளியே வருது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிளான்ட் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுடும் வாங்க.
பிளான்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பிளான்ட்டுக்குள்ளே வந்த வீடியோ என்னன்றதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இடத்துல பார்த்துருப்பீங்கன்னா அது உங்களுக்கு வீடியோவில் தனியாக கிளிப் போட்டு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அந்த இடத்துல ஃபஸ்ட் உப்பை தட்டுறாங்க. அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து வரக்கூடிய உப்பு அந்த மிஷினில் தட்டின உடனே உப்பெல்லாம் அது சலிக்குது. பெரிய உப்பாக இருந்தால் அந்த பக்கத்தில் இருக்க வாளியில் விழுந்துருது. அந்த பொடி உப்பு இருக்கிறதெல்லாம் ஒரு கன்வேயர் மூலமாக இந்த மிஷினுக்கு வருது. பார்த்தீங்கன்னா இதான் அந்த கன்வேயர். இப்போ மிஷின் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கன்வேயர் மூலமாக வந்து இந்த மிஷினில் விழுது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 1 kg அளவுக்கு 1 kg உள்ள அளவு ஃபுல்லாமே பாக்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பாக்கெட் பண்ணுது மிஷின். இந்த இடத்துல பாக்கெட் பண்ணி அந்த உப்பு ஃபுல்லாக இந்த கன்வேயர் மூலமாக அந்த இடத்துல போய் விழுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க வந்து அதை பேக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன உண்டு அது பார்க்குறாங்க. ஸோ இந்த மிஷின் ஃபுல்லாமே எது மூலமாக ஆப்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா 25 HP கம்ப்ரஸர் மூலமாக ஆப்ரேட் ஆகுது. கம்ப்ரஸரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அண்ணா வணக்கண்ணே. உங்கள் பேர் என்னண்ணே? காளியப்பண்ணா. சரிண்ணே. நீங்கள் ஒரு பாக்கெட் ஒரு பையில் எத்தனை பாக்கெட்னா போடுவீங்க? நீங்கள் 25 பாக்கெட் போடுவீங்க. சரி சரி சரி. இதெல்லாம் எங்கெல்லாம் போகுதுண்ணே? நிறைய கடைகள் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நிறைய கடைகள் போகும். சரி 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 சரி. எவ்வளோ நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கண்ணா இந்த ஃபீல்டில்? நான் இங்கே 3 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சரிண்ணே. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து கீழே அரசடியில் இருக்க உப்பு பிளான்ட்டு, அதாவது உப்பு எப்படி தயாரிக்காங்க, எப்படி பதப்படுத்தி பிளான்ட்டுக்கு போயிட்டு எப்படிலாம் வெளியே வருது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உப்பை எப்படி பதப்படுத்தாங்க, அது எத்தனை டிகிரியில் உப்பை வெளியே எடுக்கிறாங்க, அதை எப்படிலாம் பேக் பண்ணி எந்தெந்த இடங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராக்ஷமுத்து.